டிவிகே பார்ட்டியுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் ஒரு கிராண்டு மாசான ஒரு ரோட் ஷோவோடு வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் ஃபைனலாக அந்த பார்ட்டியுடைய தலைவர் டிவிகே லீடர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சும், அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா அந்த பார்ட்டியுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய ஸ்பீச்சும் அண்ட் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவருடைய பேச்சும் வந்து ஃபைனலாக பேசினாங்க. ஸோ இது மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு 5 மினிட்ஸில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புசி ஆனந்த், அதாவது என் ஆனந்த் அவர்கள் வந்து பேசுனது என்ன அப்படின்னா, எப்பவுமே தலைவன் வந்து மீடியாவில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த ஸ்பீச்சில் எல்லாமே டேட்டாவோடு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக வந்து பண்ணியிருக்கிறாரு. உண்மையாக புசி ஆனந்த் அவருடைய அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சில டேட்டாவோட சொன்னார் சில விஷயங்கள். அதாவது ஒரு தொகுதிக்கும் பார்த்தோம்னா 290 300 320 வரைக்கும் பூத்து அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சில இடங்களில் வந்து ஒரு ஓட்டு மட்டும் இல்லை, ஒரு 25 ஓட்டில் கூட வந்து சில இடங்களில் மாறும். ஸோ அதனால் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் எல்லா பிரச்சனையும் போய் மக்கள்கிட்ட போய் கேளுங்க. குறிப்பாக வந்து ஒரு வீடுக்கும் போய் வந்து என்னென்ன பிரச்சனைன்னு கேளுங்க. உங்களை பார்த்த உடனே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரா மாதிரி வந்து பண்ணுங்கள். அண்ட் என்னென்ன பிரச்சனை, உங்கள் ஏரியாவில் வந்து தண்ணி சரியாக வரலையா, இல்லை ரோட்டில் வந்து ஸ்ட்ரீட் லைட் சரியாக எரியலையா. ஸோ நீங்களே கூட வந்து சில பேர் வந்து ஃபண்டை இது பண்ணி ரெடி பண்ணி உங்கள் கை காசு போட்டு விட அந்த பல்புலேருந்து எல்லாமே, ஒரு பல்பு அப்படிங்கிறது 90 100 தான், நீங்கள் அதை மாற்றி வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இறங்கி ஃபுல் ஃபயராக வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆட்சி தான். ஸோ எத்தனை கோடி காசு கொடுத்தாலும் வந்து நீங்கள் வேறு கட்சிக்கு வந்து போக மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உண்மையாக வந்து என் ஆனந்த் அவர்கள் ஒரு பொதுச் செயலாளராக வந்து ரொம்ப போல்டாக வந்து இந்த இடத்துல பேசியிருக்காரு. ஸோ செகண்ட் யார் பேசுனதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா, அந்த கட்சியுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை தலைவராக இருக்கக்கூடியவர். இவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது உண்மையாக டிவிகே லீடர் விஜய் அவர்கள் பண்ண சில முக்கியமான ஒரு நல்ல ஒரு டெசிஷன் என்ன, ஆதவ் அர்ஜுனா அவர்களை பார்ட்டிக்குள்ளே கொண்டு வந்தது தான். அந்த மனுஷன் வந்து ஒரு மினி பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு லோ பட்ஜெட் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து டேட்டாவை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க, ஸோ 6 கோடியே ஒரு 20 லட்சம்குள்ளே வந்து இருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 லட்சத்துக்கும் 3.14 லட்சம் கிட்டத்தட்ட பெண்கள் ஓட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3.6 லட்சம் கிட்ட வந்து ஆண்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து பெண்கள் பெரிய அளவில் வந்து விஜய் அவர்களாக நம்புகிறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் இதை தாண்டி பூத் லெவலில் போய் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேட்டா மாதிரி அந்த பார்ட்டியில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ்ட் எலெக்ஷன்ஸில் என்னென்ன வந்து ஓட்ஸ், எந்தெந்த பார்ட்டி ஒரு பூத்தில் என்னென்ன ஓட்டு வாங்கினாங்க அப்படிங்கிற மொத்த டேட்டாவும் இந்த மாவட்ட தலைவர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து கொடுக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து வெளியிடுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இது வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் அவர் வந்து பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுனா வந்து பல பார்ட்டியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. டிஎம்கே அண்டு விசிகே அது மாதிரி பார்ட்டிலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சில இதெல்லாம் சொல்லியிருந்தார். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவங்க ஒரு 70 வயசு இருப்பாங்க. இளைஞர் அணி தலைவர்களே ஒரு 60 வயசு இருப்பாங்க. பட் டிவிகே மட்டும்தான் பார்த்தோம்னா ஒரு யங்ஸ்டர்ஸ், ஏன்னா அவர் வந்து நிறைய பார்ட்டியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. வித் டேட்டாவோட தான் சொல்கிறாரு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டிவிகேக்கு வந்து இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே வந்து இவர் ஒரு 70 வயசு ஆள், அவரோட பையன், ஸோ இப்படி தான் வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும் அப்படின்ல, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய வந்து பவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமாக ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் பார்க்கும்போது 1977 ஸோ அந்த காலகட்டங்கள் தான் எம்ஜிஆருடைய எழுச்சி அப்படிங்கிறது இருந்தது. அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தோற்கடிக்கப்பட்டார். ஸோ அது மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு 100 வருட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்டு பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்துலேருந்து வந்து ஒரு 100 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் புதிய நீதி கட்சியிலேருந்து வந்து அவங்களுக்கும் ஒரு 100 வருட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்குது. பட் இந்த எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு கட்சியாக டிவிகே இருந்தாலும் எம்ஜிஆர் என்ன ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தினார் 1977 அந்த ஒரு இம்பேக்டை விஜய் அவர்கள், அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய நடிகர் ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். உண்மையாக அதுதான் சொல்லணும். ஆதவ் அர்ஜுனாவை வந்து இந்த கட்சியில் வந்து கூப்பிட்டது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆதவ் அர்ஜுனா வித் டேட்டாவோடு வந்து பேசிகிட்டே இருந்தார். ஆனால் இப்போ நம்ம தளபதி அவருடைய ஸ்பீச்சுக்கு வருவோம். ஒரு லீடர் உண்மையாக யாருக்கெல்லாம் வந்து ஸ்டஃப் இருக்கோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஸ்பேஸ் பேச விட்டுட்டு, இவர் நம்ம என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லிமிட்டாக பேசினார். ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் தான் நிறைய பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அவர் கம்மியாக தான் பேசியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா அவர் சொன்னது என்னென்னா, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது.
தமிழ்நாடு மக்கள் நம்ம மேலே வச்சுருக்காங்க, அதை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு அந்த அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ், அந்த நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு சில சஜஷன்லாம் சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவருடைய ஸ்டைலில் ஒரு அடுக்குமொழிக்கும் இருக்கும் பார்த்தீங்களா, உங்ககிட்ட நேர்மை இருக்குது, சத்தியம் இருக்குது, தர்மம் இருக்குது, சாதிக்கணுன்ற ஒரு குணம் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் தாண்டி களம் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது, இறங்கி நீங்கள் போய் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்டைலில் வந்து பேசி சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி வந்து முடித்தார். ஸோ ரொம்பவே ஒரு மாசாக இருக்குது. ஸோ இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் இன்னும் ஒரு 5 வருஷம் முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட ஆடியோ லான்ச்லாம் வந்தார்னா அமைதியாக பேசிட்டு அமைதியாக போவார். அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. அண்ட் ஆதவ் அர்ஜுனா அவருடைய ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஜென்ரலாக டேட்டாவோட பேசக்கூடியவர் தான். பட் டிவிகேவுக்காக எவ்வளோ உழைச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது இன்றைக்கி அவர் பேசும்போதே வந்து தெரிஞ்சிருக்கு. அண்டு என் ஆனந்த் சார் பொதுச் செயலாளர், உண்மையாக அந்த மனுஷன் வந்து விஜய் அவர்களுடைய ஒரு விசுவாசி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை பார்த்துட்ருக்கிறாரு, டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ யங்ஸ்டர்ஸும் அவருக்காக வந்து நாட் ஓன்லி அவருடைய ஃபேன்ஸ், அவருடைய பார்ட்டி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்படிங்கிறது கிளம்பியிருக்கு. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ இருக்கிற அந்த சூழல் பார்த்தா தமிழ்நாட்டில் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, இதுவே வந்து இவ்வளோ மாசாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ஈவெண்ட்லாம் வந்து எப்படி இருக்க போதோ, இந்த ஜனநாயகன்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஜனநாயகன் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி மென்ஷன் பண்ணார். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஜனநாயகன் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முழு நேரம் இந்த அரசியல்வாதியாக விஜய் அவர்கள் களத்தில் வரும்போது இன்னும் வந்து ஹாட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குங்க அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது வரைக்கும் கோயம்புத்தூரில் எத்தனையோ கட்சிகள், நேஷ்னல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டிஸ் எவ்வளோ பேர் வந்து ஒரு மாசாக வச்சுருந்ததை ஒரே நாளில் ஒரு எலெக்ஷனை கூட கண்டெஸ்ட் பண்ணாமல் டிவிக்கே ஒரு பெரிய அளவில் மாஸ் காமிச்சிருக்காங்கன்னா உண்மையாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றமோ இல்லை 2 விஷயம் நடக்கும். ஒன்று விஜய் அவர்கள் சிஎம்மாக இருப்பார், இல்லை விஜய் அவர்கள் சொல்கிறவங்க தான் சிஎம்மாக இருப்பாங்க. இதுதான் வந்து 2026 நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்டு ஃபைனலி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.